Hello friends, Assalamu alaikum. நாங்கள் இன்றைக்கி ஸ்ரீலங்கன் ஸ்டைலுக்கு பொட்டேட்டோ பால் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வெல்கம் டு மை ஃபேர் ரெசிபி. நீங்கள் இன்றைய தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இதில் 3 பொட்டேட்டோ எடுத்துக்கிறேன் மீடியம் சைஸில். இது 250 கிராம் இருக்கும். இதில் தோலை இந்த மாதிரி பீல் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பொட்டேட்டோவை ரெண்டாக கட் பண்ணிட்டு ப்ரெஷர் குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு எடுக்க போகிறேன். இந்த பொட்டேட்டோ மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுங்கள். இதில் 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுங்கள். இதை அப்படியே மூடி போட்டு வேக வச்சிடலாம். நான் சரியாக ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்கக்குள்ளக்கே 10 மினிட்ஸ் வேக வச்சால் எனக்கு இது சரியாக வந்திக்கும். நீங்கள் விசில் படி பார்த்து வைக்கிறேன்னா விசில் படி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பொட்டேட்டோ வெந்து வந்திக்குது. இது வெந்திக்குதான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நைஃபால் குத்தி பாருங்கள். நடுவில் பச்சை இல்லாமல் இருந்துச்சுன்னா இது நல்லா வெந்திக்குது. நான் இதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகு கொஞ்சமாக பொரிஞ்சு வரக்குள்ளைக்கு இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். இதில் மீடியம் சைஸ் ஆனியனை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வதக்கி விடுறேன். அனியன் கொஞ்சமாக வதங்கி வரக்குள்ளக்கி நான் இதில் 4 வெள்ளை போட்டுட்டு பல்ல நல்லா இடிச்சிட்டு ஆட் பண்ணுறேன். கார்லிக்கிட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1 ஸ்மால் சைஸ் டொமேட்டோவை ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு ஆட் பண்ணுறேன். இது கூட 4 க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த க்ரீன் சில்லி பெருசாக காரம் இல்லை, ஸோ அதனால் நான் 4 ஆட் பண்ணினேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி க்ரீன் சில்லி ஆட் பண்ணுங்கள். டொமேட்டோ லைட்டாக கரைஞ்சி வதங்க கொள்ளைக்கு நான் இதில் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணுங்கள். இந்த சில்லி பவுடரை இந்த ஆயிலே நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கினீங்கன்னா கிரேவி நல்லா ரெட் கலருக்கு வரும். இப்போ நான் இதில் ஏற்கனவே அவிச்சு வச்சுருந்தேன் இந்த பொட்டேட்டோட வாட்டர் இதில் ஆட் பண்ணிட்டு வேக வைக்கிறேன். உங்களுக்கு இந்த வாட்டருக்கு பதிலாக கோகோனட் மில்க் செகண்ட் பாலும் ஆட் பண்ணி வேக வைக்கலாம். அதாவது தேங்காயோட 2வது தண்ணி பால் அதை ஆட் பண்ணிட்டு வேக வச்சாலும் நல்ல டேஸ்ட்டாக வரும். நான் இதில் சீரக பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டு மாசித்தூள் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். என்கிட்ட மாசித்தூள் இல்லை. இப்போ இதை லிடால் கவர் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு வேக வைக்கலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஏற்கனவே வேக வச்சுருந்த பொட்டேட்டோ இதில் ஆட் பண்ணிவிட்டு நான் இதோ இன்னும் 5 மினிட்ஸ்க்கு வேக வச்சு எடுக்கிறேன். இந்த மாதிரி பொட்டேட்டோவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 2 பொட்டேட்டோவை நல்லா உடச்சி விடுங்க. அப்போ தான் இது நல்லா கரைஞ்சி வேகும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சால்ட்டையும் செக் பண்ணுங்கள். சால்ட் போதாத மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிட்டுது. பொட்டேட்டோ நல்லா மசாலோட மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வந்திக்குது. உங்களுக்கு இதில் திக்னஸ் போதாமைக்கு இருந்துச்சுன்னா பொட்டேட்டோவை இந்த மாதிரி கொஞ்சம் மெஷ் பண்ணி விடுங்க. இப்போ நான் இதில் கோகோனட் மில்க் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கோகோனட் மில்க் வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு கோகோனட் மில்க்குக்கு பதிலாக ஃப்ரெஷ் மில்க்கும் ஆட் பண்ணலாம். மில்க் ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த கிரேவி 2 இல்லாட்டி 3 கொதிக்கொள்ளைக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. மில்க் ஆட் பண்ணதுக்கப்புறமாவும் இந்த கிரேவி திக்கில்லாத மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பொட்டேட்டோ கொஞ்சம் மெஷ் பண்ணி விடுங்க. இப்போ இது ஒரு 2 இல்லாட்டி 3 கொதிக்கொள்ளைக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட பொட்டேட்டோ கறி நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டுது. இந்த மாதிரி பொட்டேட்டோ கறி நீங்கள் செஞ்சீங்கன்றால் இது புட்டோட இடியாப்பத்தோட ரொட்டியோட சப்பாத்தியோடலாம் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேனால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.